வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குஹன் யோகராஜா. நேரலை மீண்டும் ஒரு நிகழ்வோடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வோடை நிகழ்ச்சியின் விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடியவர் நீங்கள் எல்லோருமே அறிந்த திருமிகு வேல்தர்மா அவர்கள். ஒரு எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, அவதானிப்பாளராக, கருத்துரையாளராக பன்முக அவதாரம் கொண்ட திருமிகு வேல்தர்மா அவர்கள் இன்றைய நிகழ்வோட நிகழ்ச்சியிலே கலந்திருப்பது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி. வாருங்கள், வரவேற்கலாம். வணக்கம் திரு வேல்தர்மா அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக சிரமமான பணிகளுக்கு மத்தியிலும் தமிழ் முரசம் கேட்டுக்கொண்டால் உடனே ஓடி வந்து கருத்துரைகளை வழங்கக்கூடிய அந்த அன்பை நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த வேளையிலே உலகத்திலே பேசுபொருளாக இருக்கக்கூடிய இரண்டு விடயங்களை பற்றி இன்றைய நிகழ்வோடையிலே நாங்கள் சீருருக்கி பார்க்கலாம். அண்மையிலே ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய ஆதரவை பெற்ற ஏமனின் அரசு ஒன்று அரசாங்க மட்டத்திலே ஒரு சந்திப்பை நிகழ்த்து கொண்டிருந்த பொழுது இஸ்ரேலிய வான்படைகள் தாக்கியதால் அந்த அமைச்சரவையினுடைய பிரதமர், அமைச்சர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டார்கள். இது இஸ்ரேலினுடைய எல்லை தாண்டிய ஒரு பயங்கரவாதமாக, ஒரு நாட்டினுடைய அரசு முறை நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திலே போய் குண்டு போட்டு அந்த இடத்தினுடைய பிரதமரையும் அமைச்சர்களையும் படுகொலை செய்திருக்கிறது. எல்லை தாண்டிய ஒரு அரச பயங்கரவாதமாக நோக்கப்படுகிறது. ஆனால் இன்று வரை மேற்குலகத்தைச் சேர்ந்த எந்த நாடும் இது தொடர்பான எந்த கண்டனங்களையும் வெளியிடவில்லை என்பது விடயமாக இருக்கிறது. இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்று பாலஸ்தீனத்திலே பாலஸ்தீனிய மக்களை இஸ்ரேல் இனவழிப்பு செய்து வருவது என்பது ஓரளவுக்கு உலக மட்டத்திலே பேசுபொருளாகி இருக்கிறது. விரும்பிய விரும்பாமல மேற்குலக நாடுகளிலும் இது பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த நேரத்திலே ஏமனிலே இஸ்ரேல் மேற்கொண்ட இந்த பாதகமான எல்லை தாண்டிய அரச பயங்கரவாதம் என்பதை எவ்வாறு நாங்கள் நோக்குவது? நாளை வேறு நாடுகளுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடுமா? அல்லது இஸ்ரேல் நாளை இன்னொரு நாட்டின் மீது இப்படி படையெடுத்து ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை செய்யுமா என்கின்ற கேள்வி எல்லோரும் மனதிலும் எழுகிறது. திரு வேல்தர்மா அவர்கள் இந்த விடயத்தை கூர்ந்து அவதானித்திருப்பீர்கள். ஒரு அடிப்படையில் இருந்து எங்களுடைய நேரலுக்கு புரிவது போல் சில விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வியினுடைய நோக்கம். தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற பயங்கரவாத தாக்குதல் சொன்னால் அது காசா நிலப்பரப்பில் உள்ள அப்பாவி மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதல் தான். அதுதான் அந்த உண்மையான பயங்கரவாத தாக்குதல். ஆனால் பன்னாட்டு ஒழுங்கு அல்லது என்று சொல்லப்படுகின்ற அந்த மேற்கு நாடுகள் சார்பாக போடப்படுகின்ற வியாக்கியானங்கள், விதிகளை வைத்து பார்க்கின்ற போது இந்த ஹூதி அமைப்பினர் அவர்கள் ஏமன் நாட்டிலே இரண்டு விதமான இனக்குழுமங்கள் இருக்கின்றன. ஒருவர் ஹூதிகள், மற்றது ஹாதிகள். இருவரும் ஒன்று சியா முஸ்லிம் அல்ல, மற்றது சுனி முஸ்லிம். அந்த அடிப்படையில ஈரானுக்கு ஆதரவான இந்த சியா முஸ்லிம் அமைப்பினர் தான் இந்த ஹூதி அமைப்பினர். அவர்கள் தான் பெரும்பாலான ஏமனுடைய பெரும்பாலான நிலப்பரப்பை கட்டுப்படுத்துகின்றனர். அவர்கள் அங்கு ஆட்சி நடத்துகின்றனர். ஆனால் அவர்களை இந்த மேற்கு நாடுகளோ இந்த ஐக்கிய நாடுகள் சபையோ அதை ஒரு அரசாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அரசுக்கு எதிராக அது மட்டுமல்ல, அவர்களை பயங்கரவாதிகளாக பிரகடனப்படுத்தி வைத்துள்ளார் மேற்கு நாடுகள். ஐக்கிய நாடுகள் சபை கூட அவர்களை பயங்கரவாத அமைப்பாகத்தான் பிரகடனப்படுத்தி வைத்திருக்கின்றனர். இந்த ஹூதிகள் கடந்த பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேல சவுதி அரேபியா என்ற போர்வையில அமெரிக்கா அங்கு செய்த தாக்குதல்களை, சவுதி அரேபிய படைகளை வைத்துக் கொண்டு அமெரிக்கா பின்னணியில் இருந்து இயக்கிய பல தாக்குதல்களை முறியடித்து தற்போது தலை நிமிர்ந்து நிற்கின்றார்கள். இப்ப அவர்கள் ஈரானுடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பு. அந்த ஈரானுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகள் என்று சொல்வார்கள் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று, இந்த எதிர்ப்பியக்க கூட்டணிகள். அதுல முக்கியமானது ஹிஸ்புல்லா அமைப்பு, ஹமாஸ் அமைப்பு, மற்றது ஹூதிகள். இது போல வேறு வேறு பல நாடுகள்ல சிறிய சிறிய அமைப்புகள் இருக்கின்றன. இந்த 3 தான் முக்கியமான அமைப்புகள். இப்ப அக்டோபர் 23ஆம் நாள், அக்டோபர் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் பலஸ்தீனிய விடுதலை, பலஸ்தீனிய காசாவிலிருந்து செயற்படும் பலஸ்தீனியர்கள் அமைப்பான ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை இந்த பலஸ்தீனியர்களுக்கு எதிராக, அப்பாவிகளுக்கு எதிராக செய்து கொண்டே இருக்கின்றது, தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் அங்கிருந்து முற்றாக அகற்றுவது தான் அவர்களுடைய இறுதி நோக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில
அப்ப அவர்களுக்கு எதிராக ஹிஸ்புல்லா தாக்குதல் செய்தது. இப்ப ஹிஸ்புல்லாவை ஓரளவுக்கு தற்போது தாக்குதல் செய்ய முடியாத நிலையில் இஸ்ரேல் தள்ளிவிட்டது போலத்தான் தெரிகின்றது. இப்ப கடந்த பல மாதங்களாக ஹிஸ்புல்லா எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்ரேலுக்கு எதிராக செய்யவில்லை. அது ஒரு புறம் இருக்கு. இப்ப இந்த இந்த ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவான தாக்குதலை இந்த ஹூதி அமைப்பினர் முதல் தொடங்கியது வந்து இந்த செங்கடல் என்று சொல்லப்படுகின்ற கடலூடாக செல்லுகின்ற பல 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 நாட்டு கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவது. அதாவது நீங்கள் எங்கள மக்களை கொள்கின்றார்கள், இப்ப எங்களுக்கு எதிராக எங்களுக்கு வேறு வழியில இப்ப நாங்கள் செங்கடல் ஊடாக செல்லுகின்ற கப்பல்களை தாக்குவோம். அது எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா பிறகு அமெரிக்காவும் வந்து அதை செங்கடல் கடல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஹூதிகள் மீது தாக்குதல்கள் செய்தன. ஏமனில் ஹூதிகள் மீது தாக்குதல் செய்தன. பின்பு அரபு நாடுகள் செய்த அந்த மஸ்தியஸ்தத்தின் அடிப்படையில் ஊதிகள் இந்த மற்ற நாட்டு அமெரிக்கா உள்ளிட்ட மற்ற நாட்டு படைகள் மீது தாக்குதல் செய்வதில்லை, இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்கள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து செய்த தாக்குதலை அதை முறியடிக்கும் விதமாக இஸ்ரேல் ஒரு ஒரு காத்திரமான பதிலடி கொடுக்கிறது. எப்போதும் அது வழக்கம். தனக்கு எதிராக தாக்குதல் செயல்களுக்கு எதிராக ஒரு காத்திரமான பதிலடி கொடுக்கும். அப்ப அந்த 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 அடிப்படை அதற்காகத்தான் இந்த ஹூதிகளுடைய அமைச்சரவையில் தலைமை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரை கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் கொலை வான் தாக்குதல் மூலம் கொலை செய்தது. எப்படி கொலை செய்தது என்று தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில ஒரு மிகச்சிறந்த ஒரு துல்லிய தாக்குதல் வெற்றி ஒன்று அதற்கு மேலாக அந்த உளவு தகவலை அறிந்து வைத்திருக்கிறது. அதாவது இந்த ஹூதியுடைய அமைப்பினுடைய அவர்கள் வந்து தங்களுடைய கூட்டங்களை நடத்துகின்ற போது, அந்த அரசு முக்கிய தலைவர்கள் கூட்டங்களை நடத்துகின்ற போது அரச கட்டிடங்கள்ல செய்யாமல் வேறு பல இடங்கள்ல தான் செய்து கொண்டு வந்தார்கள். அதை கூட சரியாக அறிந்து எந்த இடத்துல இந்த அமைச்சரவை கூடுதல் என்று அறிந்து அதன் மீது தாக்குதல் செய்தான் அளித்துள்ளார்கள். இப்போது ஹூதிகள் தாங்கள் பதிலடி தாக்குதல் செய்வோம் என்று சொல்லி அதையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தொலைதூர ஏவுகணைகளை, அது குத்தணி குண்டுகளை தாங்கிச் செல்லக்கூடிய ஏவுகணைகள் மூலம், பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அவர்களுடைய ஏவுகணைகள் பெரும்பாலானவை ஈரானிடமிருந்து தான் பெற்றவை. அது மட்டுமல்ல, தாங்களாகவும் உற்பத்தி செய்கின்றார்கள். அப்ப அதன் மூலம் தான் தாக்குதல் செய்கின்றார்கள். இப்ப இந்த தலைமை அமைச்சரை கொன்ற பின்னர் இவர்கள் செய்த தாக்குதல் பலவற்றை தாங்கள் முறியடித்து விட்டதாக இஸ்ரேல் சொல்லுகின்றது. ஆனால் இல்லை, அவர்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது, இஸ்ரேலுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது என்று இந்த பூதிகளும் அவர்களை சார்ந்தவர்களும் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த தலைமை அமைச்சரை கொல்ல முன்னம் ஹூதிகள் செய்த பல தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. சில விமானங்கள் கூட அங்கு பாதிக்கப்பட்டதாக, முதன்மை போர் விமானங்கள் கூட பாதிக்கப்பட்டதாக செய்திகள் வந்தன. இஸ்ரேல் அதை மறைத்திருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த ஒரு தாக்குதல் இப்ப இனி தொடர்ந்து தாங்கள் தாக்குதல் செய்வோம் என்று ஹூதிகள் அறிவித்திருக்கின்ற நிலையில் தான் தற்போது இருக்கிறது. இப்ப இனி தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஹூதிகளுக்கு எதிராக போர் புரிய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இல்லை, இப்பொழுது ஏமனிலே இருக்கக்கூடிய ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பயங்கரவாத அமைப்பாக ஐக்கிய நாடு சபையால் பட்டியலிடப்பட்டிருப்பதாக இருக்கட்டும். நாங்கள் அது ஒரு வாரத்துக்கு நாங்கள் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். ஐக்கிய நாடுகள் சபையால் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்ட ஒரு அமைப்பு இயங்குகிறக்கூடிய ஒரு நாட்டிலே வந்து எந்த நாடானாலும் போய் தன்னுடைய தன்னிச்சையாக போய் இப்படியான பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ளலாமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இஸ்ரேல் செய்ததை முன்மாதிரியாக கொண்டு நாளைக்கு எந்த நாட்டுக்கும் போய் எந்த நாடும் போய் தாக்குதல் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலைமை வந்தால் எப்படி இருக்கு? ஐக்கிய நாடுகள் சபை ஏன் அதை முறைப்படி அந்த கிளர்ச்சியாளர்கள் மீது அவர்களே பயங்கரவாதிகள் என்று அது கருதுமானால் முறைப்படி ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது? அதாவது பொருளாதார கட்டுப்பாடுகள், பயண கட்டுப்பாடுகள் என்று நிறைய விடயங்கள் இருக்கின்றன. மத்திய கிழக்கிலே எல்லாம் இந்த கூட்டுகள் எல்லாம் சேர்ந்து தான் இத்தனை நாடுகளை நாசமறுத்தார்கள். அதே போல் ஏன் ஒரு 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 கட்டமைக்கப்பட்ட ஒரு 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 தண்டனை முறை மூலம் ஏன் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த ஐக்கிய நாடுகள் சபையா? ஒரு குற்றவாளியை கொள்வதாயின்
எந்த எந்த நாட்டிலும் சரி, பன்னாட்டு நியமங்களும் சரி, ஒரு நீதி விசாரணை செய்யப்பட்டு தண்டனை மூலம்தான் அவர்களை கொல்ல முடியும். ஒரு குற்றவாளியை கொள்ளலாம். இவர்கள் குற்றவாளிகள் என்றால் இவர்களை கொல்வதற்கு நீதி விசாரணை தான் கொல்ல முடியும் என்ற ஒன்று. மற்றது போரன்று நடக்கின்ற போது கூட இப்படி அந்த அரசு தலைவர்களை கொள்வது போன்றவை கூட தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அது கூட போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரையில எந்த ஒரு நியமங்கள், நீதி, நியாயங்கள் எதுவுமே சரி வராது. இப்ப இந்த தாக்குதலுக்கு பிறகு தற்போது இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது, நாங்கள் உங்கள் மீது 10 விதமான கொள்ளை நோய்களை கட்டவிழ்த்து, இதை சொல்ல பிபிலிக்கல் பிளேக்ஸ் சொல்றார்கள். அந்த பைபிள்ல சொல்றதின்படி, பைபிள்ல என்ன சொன்னது சொன்னா, எகிப்தில இந்த யூதர்களை அடிமைகளா வைத்திருக்கின்றபடியால் அவர்களுக்கு எதிராக கடவுள் வந்து 10 விதமான இந்த கொள்ளை நோய்களை கட்டவிழ்த்து விடுவார் என்றபடியால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அப்படி ஒரு கதை பைபிள்ல இருக்கதா சொல்லப்படும். அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை இனி இந்த பூதிகள் மீது செய்வோம். அப்ப இப்ப இஸ்ரேலுக்கும் ஏமனுக்கும் இடையில 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் இருக்கின்றது. அப்ப இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக விமான தாக்குதலையோ தொலைதூர ஏவுகணை தாக்குதலையோ செய்ய முடியாது. அவர்களோட படைக்கலங்களோ இப்படி ஒவ்வொரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இவர்கள் உள்ளுக்குள்ள போய் என்ன கெடுதலை செய்வார்கள் என்று தெரியாமல் இருக்கின்றது. அப்ப ஹூதிகளும் வந்து அதுக்கேற்ற வகையில் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் தற்போது உள்ள. மற்றது நியாயம், நீதி என்பது இஸ்ரேலை பொறுத்தவரையில சரி, அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரேல் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்று நடப்பதும் இல்லை. இல்லை, இஸ்ரேல் நீதி நியாயம் பார்ப்பதில்லை. அது ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நடக்கக்கூடிய நாடு என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் உலகத்தினுடைய ஒரு பொது அமைப்பாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயத்திலே ஒரு குறைந்தபட்ச கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என்கின்ற விடயம் இருக்கிறது. இது இது இஸ்ரேலுக்கு எதிர்காலத்திலே இதற்கான ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய விடயமாக மாறிப்போகும் அல்லவா? ஆம், அதான் சொல்வார்கள். தற்போது உலகத்துல ஒரு நல்ல உலக ஒழுங்கு என்று சொல்வார்கள், அந்த வேர்ல்டு ஓர்டர் என்று. அந்த ஓர்டர் வந்து ஏற்கனவே ஒரு மோசமான ஓர்டர் தான் இருந்தது. அந்த ஒழுங்கின் கீழே தான் ஈழத்துல பெரும் கொலைகள் நடந்தது. யாரும் தட்டி கேட்கவில்லை. அப்பட்டமான கொலைகள், வாயால் சொல்ல முடியாத அட்டூழியங்கள் நடந்தது. அதே போல தற்போது காசான்ல பிறப்பில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இவற்றையெல்லாம் யாரும் தட்டி கேட்கப் போவதில்லை. அது அந்த உலகுகளின் ஒழுங்கு என்பது வல்லரசு நாடுகளுடைய நலன்களை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்குமே ஒழிய இந்த நீதி நியாயங்களை அடிப்படையாக வைத்து இருக்காது. நல்லது. அது ஒரு உலகத்தினுடைய துரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று நாங்கள் சொல்லலாம். நீங்கள் வல்லரசு நாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு விடயம் நினைவுக்கு வருகிறது. அடுத்த விடயத்திற்கு நாங்கள் போகலாம். அண்மையிலே அமெரிக்கா இந்தியா தொடர்பாக எடுத்த ஒரு முடிவு வந்து அமெரிக்காவிற்கு பாதகமான சூழ்நிலை ஒன்றை கொண்டு வருவதற்கான முகாந்திரத்தை இட்டு தள்ளி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியாததல்ல. இந்தியா மீது 50% வரி விதிப்பு என்கின்ற விடயத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்ததை அடுத்து பரம எதிரியாக பார்த்த சீனாவோடு இந்தியா கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் இந்த விடயம் விட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அண்மையிலே சீனாவிலே நடந்த ஷங்காய் மாநாடு, எஸ்சிஓ என்று சுருக்கம் அழைக்கப்படக்கூடிய அந்த மாநாட்டிலே வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், இந்திய ஒன்றிய அதிபர் நரேந்திர மோடி, அதே போல் சீன அதிபர் ஜின்பிங், அதே போல் வடகொரிய அதிபரும் கலந்து கொண்டார் என்று கூறப்படுகிறது. இவர்கள் எல்லாமே ஒரே இடத்திலே கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்கானுடைய இந்த நடவடிக்கை வந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இது உலகச் சமநிலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று கூட ஆர்வம் கூறப்படுகிறது. இந்த ஷங்காயிலே நடந்த அந்த மாநாட்டிலே வந்திருந்த தலைவர்கள் மாநாட்டிலே வரிசையாக அருகருகே நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டதைப் போலவே அவர்கள் உளசுத்தியோடு உறுதியோடு நடப்பார்களாயின் ஒரு உலகச் சமநிலையில் ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்வு கூறப்படுகிறது. திரு வேலுதர்மா இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த 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 ஷங்காய் மாநாட்டினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பதையும் தெளிவுபடுத்தி விடுங்க. ஷங்காய் மாநாடு என்று சொல்லப்படும் அதனுடைய அந்த அமைப்புடைய பெயர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. இது வந்து ஆரம்பத்தில் சீனாவும் ரஷ்யாவும் ஒரு சில மத்திய ஆசிய நாடுகளும், இந்த மத்திய ஆசிய நாடுகள் என்று சொல்லுகின்ற போது அவை முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகள், இந்த
கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அஜர்பைஜான் போன்ற நாடுகள், உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள், அவற்றை மத்திய நாடுகள் மத்திய ஆசிய நாடுகள், அவற்றில் ஒரு சில நாடுகளும் இணைந்துதான் இந்த SCO என்ற இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை ஆரம்பித்தன. சீனா தான் அதை ஆரம்பித்தது. அதுதான் ஷங்காய் என்ற பேரே அதுதான் வந்தது. ஷங்காய் என்ற நகரத்தில் அது உருவாக்கப்பட்டபடியா. இந்த மத்திய ஆசிய நாடுகளில் பெருமளவு கனிம வளங்கள், எரிபொருள் வளங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக சீனா சுரண்டத் தொடங்கிவிட்டது. இவையாவும் ரஷ்யாவினுடைய தெற்கு எல்லையில் உள்ள நாடுகள், முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகள். எப்படி உக்ரைன் மேற்கு நாடுகளுடன் இணைந்து போகின்றதோ அதே போல இந்த மத்திய ஆசிய நாடுகள் சீனாவுடன் இணைந்து போவதும் ரஷ்யாவுக்கு ஆபத்து என்ற வகையில ரஷ்யா அதை பற்றி கொஞ்சம் கரிசனையுடன் நோக்குகிற போதுதான் இந்த இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் நாங்கள் ஒத்துழைப்போம், நாங்கள் இந்த மத்திய ஆசிய நாடுகளை நீ நானும் பங்கு போட்டுக் கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் அதை ஆரம்பித்தார்கள். பின்பு இப்ப ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில உறவு நெருக்கமாக வருகின்ற போது அதை இந்தியா ஒரு ஐயப்பாடுடன் நோக்க தொடங்கிய நிலையில அப்ப ரஷ்யா சீனாவுக்கு சொல்லியது இந்தியாவையும் இதுல சேர்த்து கொண்டாதான் இது சரியா வரும் என்று சொல்லி. அப்ப சீனாவுக்கு இந்தியா ஒரு போட்டி நாடு என்ற அடிப்படையில அப்ப சீனா பாகிஸ்தானையும் இதுல சேர்க்க வேண்டும் என்று உண்மையை சொன்னா அப்ப பாகிஸ்தானையும் சேர்த்துக் கொண்டார்கள், சீனாவையும் சேர்த்துக் கொண்டார்கள். பின்னர் ஈரான் போன்ற நாடுகளும் சேர்ந்து கொண்டன, இன்னும் துருக்கி போன்ற நாடுகளும் அதில் இணைய முயல்கின்றன. அப்ப அந்த அடிப்படையில 2 வல்லரசு நாடுகள், சீனா மற்றது ரஷ்யா மற்றது பல வளம் மிக்க நாடுகள், மற்ற பாகிஸ்தான், இந்தியா போன்ற வலிமை மிக்க நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு கூட்டமைப்பாக ஒரு பொது கொள்கை நிகழ்த்தினால் இது ஒரு வலிமை மிக்க ஒரு அமைப்பாக, ஒரு உலகத்துக்கு ஒரு உலகத்திலே ஒரு வலிமை மிக்க ஒரு அமைப்பாகவும் மேற்கு நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு இடையில ஒற்றுமை வருமான்னு பார்த்தால் இப்ப சீனா இந்த ட்ரம்ப் இந்தியா மீது வரி விதித்தவுடன் இந்தியா சீனாவினுடைய பக்கம் வர்த்தக ரீதியில தான் அவர்கள் இணைய முடியும், வேறு வழியில் இணைய முடியாது. அப்ப மோடியை சந்தித்த ஜி ஜின்பிங் சொன்ன வார்த்தை, எங்கட இல்ல பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிட்டு நாங்கள் பொருளாதார மற்ற பக்கத்தில் ஒத்துழைப்போம். அப்ப எல்லா பிரச்சனைகளும் தொடர்ந்து தான் இருக்க போகுது. அப்ப எல்லா பிரச்சனை பெரிய பிரச்சனை. மற்றது பாகிஸ்தான், இந்த பாகிஸ்தானுடனுடைய இந்தியாவுடைய பிரச்சனை காஷ்மீர்லாம் மையம் கொண்டிருக்கும். இந்த காஷ்மீர்ல 4 துண்டுகள் இருக்கின்றது. ஒன்று இந்தியா கைப்பற்றி வைத்திருக்கின்ற காஷ்மீர், மற்றது பாகிஸ்தான் தன் வசம் கைப்பற்றி வைத்திருக்கின்ற காஷ்மீர், இன்னொன்று 60களில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்த போல சீனா கைப்பற்றி வைத்திருக்கின்ற ஒரு பகுதி, இன்னொரு பகுதி சீனா தன்னிடம் உள்ள ஒரு பாகிஸ்தான் தன்னிடம் உள்ள ஒரு பகுதியை சீனாவுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. அப்ப இந்த 4 இடங்கள், இந்த இடங்கள் தொடர்பாக ஒரு கடுமையான முறைகள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருக்கின்றது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சீனாவினுடைய அந்த பட்டுப்பாதை திட்டம் என்று சொல்லப்படுகின்ற பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், புதிய பட்டுப்பாதை திட்டம் அதுல முக்கியமான பங்கு பாகிஸ்தானோட தான் இருக்கிறது சொல்லுவார்கள். சைனா பாகிஸ்தான் சைனா எக்கனாமிக் கொரிடோர் உண்டு. அந்த பாதை இந்த காஷ்மீர் ஊடாக செல்கின்றது. அந்த காஷ்மீர் முழுவதும் இந்தியா தனக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றது. அந்த அடிப்படையில இந்த பட்டுப்பாதை திட்டத்தை இந்தியா அதில் இணையவும் இல்லை, அதை எதிர்த்து விட்டது. அப்ப இந்த பிரச்சனை ஒன்று. மற்றது இந்தியாவுக்கு சீனாவுக்கு எல்லாம் இல்லை பிரச்சனைகளை அருணாச்சல பிரதேசம் முழுவதும் எங்களுக்கு சொந்தம். அது அருணாச்சல பிரதேசம் இல்லை, தீபத்தினுடைய ஒரு பகுதி தான், அது எங்களுக்கு. அப்ப அந்த கையில சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில முருகல்ல தொடர்ந்து தான் இருக்கின்றது. அதை இந்த மாநாட்டில் கூட அந்த பிளவுகளை தீர்ப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இனி வர்த்தகம் என்று போனால் சீனாவுடைய கொள்கை உங்ககிட்ட வந்தா
என்ன தருவேன், என் வீட்டை தந்தா என்ன கொண்டு வருவேன். இப்ப சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உடைய வர்த்தகத்துல சீனா தான் இந்தியாவுக்கு அதிக ஏற்றுமதி செய்கின்றது. அதுக்கு நீண்ட காலமாக நடந்து கொண்டுள்ளது. இந்தியாவில் பல பல சில தரப்பினர் அதை எதிர்த்தாலும் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதும் சீன பொருளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதிலும் சில முதலாளிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பெருமளவு லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்களை பொறுத்தவரை சௌகரியமான ஒன்று. இந்த வர்த்தக சமநிலையை பற்றி அவர்களுக்கு பிரச்சனை, அவருடைய லாப நட்ட கணக்கு சரியா போய் கொண்டிருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு அது பாதகமானதுதான். இப்ப ட்ரம்ப் வந்து இந்த வர்த்தக வரி எல்லாம், இந்த இறக்குமதி வரி விதிப்பதெல்லாம் இந்த வர்த்தக சமநிலையை அடிப்படையாக வைத்துத்தான். அப்ப அந்த அந்த பிரச்சனை சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில, நினைக்கிறோம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கின்றது. அடுத்தது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உள்ள பிரச்சனை வந்து முன்பு சொன்னது போல அந்த மத்திய ஆசிய நாடுகள்ல உள்ள பிரச்சனை. சீனாவினுடைய ஒரு பகுதியை, சீனா தனக்கு சொந்தமா வைத்திருக்கின்ற ஒரு பகுதி இப்போதும் ரஷ்யா கைப்பற்றி வைத்திருக்கின்றது. அந்த பிரச்சனை கூட இல்ல பிரச்சனை கூட அவர்களிடையே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்ப இந்தியாவுக்கு ஒரு பங்களாதேஷ் போரின் போது இந்தியாவுக்கு எதிராக, இந்தியா மீது போர் தொடுக்க பல நாடுகள் திரண்டு வந்த, பிரித்தானியா, அமெரிக்கா, இந்தோனேஷியா, பல அரபு நாடுகள் எல்லாம் திரண்டு வந்த போது ரஷ்யாவுடைய படை அவர்களுக்கு முதல் போய் அங்கோட நீர்மூழ்கி கப்பல்கள் அங்கு நின்றபடியால் தான் அந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டது. அது ஒரு நல்ல உறவு. அதான் இப்போது உக்ரைனிலிருந்து சீனா ரஷ்யாவுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா படையினரை அனுப்பியது போல் சீனாவும் அனுப்ப முடியாது என்று சொன்னால், அந்த மேற்கு நாடுகளுக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் பயந்து அவர்கள் அதை செய்யவில்லை. இரகசியமாக சில படைக்கல உபகரணங்களை விற்பனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா அது கூட செய்யவில்லை என்று கூட சொல்லலாம். அவர்கள் மீது ரகசியமாக இது செய்யலாம். அவர்கள் செய்கின்ற வேலை ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை வாங்குகின்றார்கள். சீனாவும் வாங்குறது. அது வாங்குவது கூட சந்தை விலையில வாங்காமல் இதுக்கென்று மிக பெருமளவு குறைந்த விலையில தான் வாங்குகின்றார்கள். தவிச்ச முயல் அடிக்கிற வேலை தான் விவசாயம். அப்ப இவர்கள் எப்படி ஒற்றுமையாக பெற முடியும்? இவர்கள் வந்தா நல்ல. அப்ப இவர்களுடைய நோக்கம், இந்த மூன்று நாடுகளுடைய நோக்கம் வந்து ஒரு தற்போது உள்ள உலக ஒழுங்கு சரியில்லை, அதை மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் சீனாவுடைய முதன்மையான நிலைப்பாடு. தற்போது உள்ள உலக ஒழுங்கு சரியில்லை தான். இப்ப எங்களுக்கு ஈழத்துல போர் நடந்த போது அந்த உலக ஒழுங்கு ஒன்றுமே செய்யவில்லை. அது மாறாக இந்த நாடுகள் எல்லாம் அதற்கு ஆதரவாக, சிங்களத்துக்கு ஆதரவாக எங்களுக்கு எதிராகவும் செயற்பட்டு கொண்டிருந்தன. அது 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 அப்ப அந்த இப்போது உள்ள உலக ஒழுங்கு புலை. இப்ப சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து ஒரு உலக ஒழுங்கை எப்படி கொண்டு வரும் என்பதற்கு எங்களிடமே சிறந்த உதாரணம் இருக்கின்றது. இப்ப 2009 மே போர் முடிந்த பின்னர் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை கழகத்தில், ஜெனீவாவில் உள்ள மனித உரிமை கழகத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கான காரணம் இந்த போரில் நடந்த அட்டூழியங்களுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று காட்டுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் இந்த மனித உரிமை கழகத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு இருக்கின்றது. இந்த போர்ல மனித உரிமைகள் மீறப்பட்டு அதற்காக கண்டிக்கிறோம் என்று சொல்லி அந்த தீர்மானத்தை மாற்றிய நாடுகள் ரஷ்யா, சீனா, இந்தியா 3 மாசம் சேர்ந்து அந்த தீர்மானத்துடைய வாசகத்தை மாற்றி, இது பயங்கரவாதத்துக்கு எதிராக செய்யப்பட்ட போர், இதற்கான நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம். அந்த ஒழுங்கு எங்களை அளித்தது. முதல் ஏற்கனவே இருக்கின்ற ஒழுங்கு, இவர்கள் கொண்டு வர ஒழுங்கு இப்படித்தான் இருக்க போகுது. ஒரு இனக்கொலையை அவர்கள் பாராட்டுகின்ற அப்ப இவர்கள் வந்து ஒரு மாற்று ஒழுங்காக கொண்டு வருவது நல்ல ஒழுங்காக இருக்குமா என்பதற்கு இந்த 2009 செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த 3 நாடுகளும் நடந்து கொண்ட விதமும் அதற்கு பிறகும், அப்ப அந்த தீர்மானம் கொண்டு வருகின்ற போது அமெரிக்கா நடுநிலை இருந்தது தான். அதுக்கு இதுல சம்பந்தம் இல்லை. அதற்கு பிறகு இலங்கையில முதலீடு எல்லாம் சீனாவுக்குத்தான். இலங்கையில முதலீடு வாய்ப்புகள் அமெரிக்கா கிடைக்காத சினத்தில தான் பின்பு அமெரிக்கா தான் தீர்மானங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டு அதை வைத்து தன்னுடைய நலன்களை, இலங்கையில் தன்னுடைய நலன்களை வளர்த்து கொண்டிருக்கின்றது.
அப்ப இந்த மூன்று நாடுகளும் இணைந்து கொண்டு வரப்போகின்ற உலக ஒழுங்கு ஒரு நல்லதாக இருக்க மாட்டாது. இது போல கேவலமானதாக இருக்கும், அல்லது இதிலும் கேவலமானதாகத்தான் இருக்கும். அப்ப இந்த நாடுகளிடையே ஒரு ஒற்றுமை என்று சொன்னால் இல்லை. இவர்கள் தங்களுடைய தற்போதைய பிரச்சனை ட்ரம்ப் தான். ட்ரம்பும் அவருடைய இறக்குமதி வரிக்காகத்தான் இந்த இதுவரை காலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஆளையால் கை கொடுத்து கொள்ளதும் ஆளையால் பார்த்து சிரிப்பதும் கொடுப்பதும். ஆனால் இது முதல் நாள் நடந்தது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு. இரண்டாம் நாள் நடந்தது சீனாவினுடைய இரண்டாம் உலக போர்ல வெற்றி பெற்றதுக்கான விழா. அந்த விழாவில் பெரும் படை அணிவிப்பு நடந்தது. அதுல இந்தியா பங்கு பெற்றவில்லை. ஏன்? இவர்கள் ஒற்றுமை இருந்தால் பங்கு பெற்ற வேண்டியதானே, ஏன் பங்கு பெற்ற என்றால் சீனாவுடைய படை வலிமையை இந்தியாவுக்கு எப்பவும் அச்சுறுத்தல் வந்த அடிப்பப்ப இவர்களுடைய ஒற்றுமை இல்லை. ஏதோ ஒரு வகையில புது ட்ரம்ப் இவர்களுடைய இந்த இப்படி நெருங்குவதற்கான காரணம் ட்ரம்ப் தான். நல்லது. இப்பொழுது இந்த இந்தியாவினுடைய இந்த முடிவிற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் முழுமையான காரணம் என்பது போல் ஒரு பதிவை பார்க்க நேர்ந்தது. அதாவது இந்த வரி விதிப்பு தொடர்பான விடயங்களிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பொழுது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும், அதேபோல் ஈரானுக்கு ஆதரவான செயற்பாடுகளோ இல்லது அமெரிக்கா விரும்புவது போல் இந்தியா தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அமெரிக்காவினுடைய உலக செயற்பாடுகளுக்கு இந்தியா ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட பொழுது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவற்றை மறுதளித்ததால் மிக அதாவது ஒரு 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 அரச மட்டத்திலே எப்படி பேசக்கூடாது அப்படியெல்லாம் பேசப்பட்டதாக கூட ஒரு ஒரு குறிப்பு சொல்லுகிறது. இதை அடுத்து தான் மிக சினம் கொண்ட ட்ரம்ப் வந்து இந்த வரி விதிப்பை மேற்கொண்டதாகவும் அதனால் இந்தியா இப்படி ஒரு முடிவை எடுத்தாலும் சொல்லப்பட்டாலும் கூட அதை ஒருபுறம் நாங்கள் வைத்தாலும் இந்திரா காந்தி காலத்திலே மிக நெருக்கமாக அன்றைய சோவியத் ஒன்றியத்தோடு இந்திய ஒன்றிய அரசுகள் இருந்ததை எல்லோரும் அறிவோம். பிறகு ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து பிற்பட்ட வந்த பிரதமர்கள் வந்து ஓரளவுக்கு திறந்த பொருளாதார கொள்கையோடு சம்பந்தப்பட்டதால் அமெரிக்காவோடு நெருங்கி வந்த காலங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு காலகட்டத்திலே அமெரிக்க தொழில்நுட்பங்களிலேயே இந்தியா தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது முற்றுமுழுதாக அமெரிக்காவை பகைத்து கொண்டு இந்தியாவால் இந்த விடயங்களை நிவர்த்தி செய்ய முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. என்றால் நீங்கள் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும், இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ரஷ்யாவா அமெரிக்காவா என்று பார்க்கின்ற பொழுது எந்த பக்கத்து தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமானது அல்லது பிரயோசனமானது என்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த முடியும். இந்த சூழ்நிலையிலே மீண்டும் நவீன தொழில்நுட்ப வசதியிலிருந்து நவீனத்தோடு ஒத்துப்போகாத தொழில்நுட்ப வசதிகளுக்கு மீண்டும் இந்தியா போகக்கூடிய நிலைமைக்கு அது தன்னை வைத்துக் கொள்ளுமா என்பது ஒரு சந்தேகமான கேள்வியாக இருக்கிறது. இனி வருங்காலங்களிலே இந்திய அமெரிக்க உறவுகள் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்திய அமெரிக்க உறவுகள் வந்து தொடக்கத்திலிருந்து ஒரு ஏனோதானோ என்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு நல்ல நண்பனும் அல்ல, ஒரு மோசமான பகைவனும் அல்ல என்ற அடிப்படையில் தான் இருந்து வந்தது. சொன்ன இந்தியாவினுடைய இந்த அமெரிக்காவுடைய எல்லா நிபந்தனைகள் வேண்டுதல்களுக்கும் இந்தியா விட்டுக் கொடுக்க முடியாத நிலையில் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கின்றது. மற்றது ஒரு காலகட்டத்தில் நமக்கு தெரியும், ஜப்பான் இந்தியாவுடன் அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து தனது பொருளாதாரத்தை வளர்த்து, அதே போல தாய்வான், சிங்கப்பூர், தென்கொரியா போன்ற நாடுகள் வளர்த்தன. அந்த அடிப்படையில் இந்தியாவும் தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த கார்கில் போர் நடந்த போது 99ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், அந்த போர்ல அமெரிக்காவினுடைய படைக்கலங்கள் தொழில்நுட்பங்களை பாகிஸ்தான் பாவித்தது, இந்தியா பார்த்தது முடிக்க ரஷ்யாவுடைய படைக்கலங்கள். அதுல அந்த தொழில்நுட்ப பின்னடைவை இந்தியா உணரக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரை அதுல முதல் முறையாக அமெரிக்கா பரீட்சித்து பார்த்தது. அப்போதுதான் இவர்கள் உணர்ந்தார்கள் தங்களுக்கு இந்த அமெரிக்காவுடைய படைக்கலங்கள் தொழில்நுட்பங்கள் தேவை என்பதற்காகத்தான் அமெரிக்காவுடன் அவர்கள் அந்த தங்களுடைய உறவை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இனியும் அவர்கள் வளர்க்க வேண்டிய சூழல் தான் இருக்கின்றார்கள் என்பபடியால் தான் இந்த மோடி வந்து
தற்போதைய நிலையில முழுக்க முழுக்க அமெரிக்காவை பகைத்து கொண்டு போக முடியாத இருக்கின்றார். ஆனால் ஜெய்சங்கரை பொறுத்த வரையில ஒரு பகிரங்கமாக அவர் பேசுகின்ற போது இந்தியாவிட வேறொரு நாடு இல்லை என்று சொல்லி உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்துகின்றவர்கள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்று அந்த உள்ளூர் வாக்காளர்களை கவர்வதற்காக ரஷ்யா ஜெய்சங்கர் பல தம்பட்டம் அடிக்கிற வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் சொல்லுவது செய்ய முடியாது. நல்லது. இப்பொழுது நீங்கள் சொல்வதைப் போல அமெரிக்காவோடு இந்தியா ஒரு ஒரு கட்டத்திலே விரும்பியோ விரும்பாமலோ ஒரு இணக்கமான போக்கை கொண்டிருந்தாலும் கூட பெருமளவிலே உலக புகழ் பெற்ற அமெரிக்க ஆயுதங்களை இந்தியா கொள்வனவு செய்திருக்கிறதா என்றால் அதற்கான விடையை தேடி கண்டுபிடிக்க முடியாதுள்ளது என்பது ஒரு விடயமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்பொழுது அமெரிக்க படைக்கலங்களில் பிரபலமாக இருக்கக்கூடியது F-35 ரக போர் விமானங்கள். ஆனால் இந்தியாவால் அதை கொள்வனை செய்ய முடியவில்லை. அவர்கள் பிரான்சிடமிருந்து ரஃபேல் விமானங்களை வாங்கினார்கள். அது பாகிஸ்தானிடம் வாங்கியாடி நிச்சயமாக எல்லோருக்குமே தெரியும். இப்படி இருக்கின்ற பொழுது எதிர்காலங்களிலே தொடர்ந்தும் அமெரிக்காவை இந்தியா நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா தன்னை வைத்துக்கொள்ளுமா என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. இது ஒரு சிக்கல் நிறைந்த விடயமாக இருந்தாலும் உங்களுடைய அந்த அனுமானங்கள் தான் இங்கே முக்கியமானவை. ஒரு காலத்துல சீனாவும் அமெரிக்காவும் ஒத்துழைத்தன. அதாவது ஹென்ரி கிசிங்கர் நிக்சன் காலத்துக்கு பின்னர் அவர்கள் சிறந்த நட்பு நாடுகளாக இருந்தனர், உலக அரங்கில் இருந்தனர். பின்னர் சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சியும் படத்துறை வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அமெரிக்காவுக்கு சவாலாக வருகின்ற போது தற்போது சீனாவை தங்களுடைய கேந்திரோபாய எதிரி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி என்றுதான் கேட்டகரைஸ் அந்த வகை தான் வைத்திருக்கின்றார்கள். நட்பு நாடு, பின்பு கேந்திரோபாய போட்டி நாடு, தற்போது கேந்திரோபாய எதிரி. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில அமெரிக்கா தங்களுடைய ஒரு நட்பு நாடாக மட்டுமல்ல ஒரு கேந்திரோபாய பங்காளியாகவும் உயர்த்த தயாராக இருக்கின்றது. ஆனால் இந்தியா அதற்கேற்ற வகையில் விட்டுக் கொடுக்கணும். ஆனால் அமெரிக்காவுக்கு தெரியும், இன்று சீனா எந்த அளவு தூரம் தங்களுக்கு சவாலாக வளர்ந்ததோ அதே போல இந்தியாவும் வளரும். அப்ப அதை வளர விடாமல் இப்போதே பார்த்து கொள்வார்கள். சீனாவில் கிடைத்த அனுபவத்தை இவர்கள் இங்கு பாதிக்கின்றனர். அப்ப இந்தியாவை பொறுத்தவரை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருப்பார்கள். இப்ப இந்தியா ஒரு விஷயத்துல நாக்க தொங்க போட்டுருக்கன்னு சொல்லலாம், சீனாவிலிருந்து வெளியேறுகின்ற முதலீடுகள் தங்கள் நாட்டுக்கு வரும் என்று. அவற்றை வைத்துத்தான் ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டுகின்றார். எல்லாத்தையும் நாட்டுக்கு பெறாமல் பண்ணுவேன், அப்படிப்பட்ட பல எல்லாம் நீ எந்த வழிக்கு விட வேண்டும். அந்த வழிக்கு போகவும் முடியாது. இந்தியாவுடைய முதலாவது நோக்கம் ஆசியாவில் ஒரு பல்துருவ ஆதிக்கம் வேண்டும். சீனாவுடைய நோக்கம் ஆசியாவில ஒரு துருவ ஆதிக்கம், உலகத்துல பல்துருவ ஆதிக்கம். இந்தியாவை பொறுத்தவரை ஆசியாவில பல்துருவ ஆதிக்கம் என்றும் உலகத்திலேயும் பல்துருவ ஆதிக்கம். அப்ப இப்படிப்பட்ட சிக்கல்கள் மத்தியில தான் இப்ப உலகம் ஒரு மீள் குளிச்சேர்தல், ஏற்கனவே உள்ள குழுக்கள் யாவும் குழம்பி போய் தற்போது ஒரு மீள் குளிச்சேர்தல் இருக்கின்றது. அதுல சேர முடியாமல் பலர் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களுடைய உள்ள சேர வேண்டியவர்களால் சேர முடியாமல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு அவர்களுடைய முரண்பாடுகள் உள்ளன. நிச்சயமாக இந்த இந்த புதிய புதிய சேர்க்கைகள், அதாவது குறிப்பாக நீங்கள் இந்த ஷங்காய் மாநாட்டை பொறுத்தவரை சனத்தொகை கூடிய அதிகமுள்ள நாடுகளுடைய தலைவர்கள் ஒன்றிணைந்திருப்பதாக ஒரு 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 வழி ஒரு வெளிப்பார்வைக்கான ஒரு தோற்றம் இருக்கிறது. இந்த ஒன்றிணைவு என்பது நாளை இந்த உலக ஒழுங்கிலே ஒரு சமநிலையை, வேறு விதமான சமநிலையை கொண்டு வருமா அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? அதேபோல் அதிபர் ட்ரம்புடைய இந்த வர்த்தக போர் என்பது எந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய பொருளாதார நிலைமையை மாற்றி அமைக்குமா அல்லது மேற்குலகத்திலிருந்து கீழே தேச நாடுகளுக்கு இந்த இந்த வர்த்தக சமநிலை என்பது மாற்றப்படுமா என்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் நாளாந்தம் வரக்கூடிய நாளுக்கு நாள் மாறக்கூடிய நிலைமைகள் தொடர்பாகத்தான் நாங்கள் வைத்து பார்க்க முடியும். நல்லது திரு வேல்தர்மா அவர்களே, இன்றைய நிகழ்வோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த 2 விடயங்களுக்குமான தெளிவான விளக்கங்களை எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
நல்ல நேயர்களே, இத்தோடு இன்றைய நிகழ்வோடைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஆளுமை திரும்பி வேல் தர்மா அவர்கள். பொங்கும் தமிழை பொலிவரச் செய்வோம், எங்கள் மண்ணை வெளிவரச் செய்வோம். நான் குகன் ஜோகராஜா, நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து. மீண்டும் சந்திக்கலாம்.